ஓகே. நீங்க ஆல்ரெடி வந்து அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பிட்வீன் 1 அண்ட் 100 இல்ல 1 அண்ட் 2000 டிவிசிபிள் பை 2357 நாட் டிவிசிபிள் பை 2357 பார்த்துட்டு வந்தா இந்த ஃபார்முலா புரியும். ஆமா. இந்த ஃபார்முலா புரியும். இது ஏன் இப்படி போட்டிருக்கோம் இந்த ஃபார்முலா புரியும். சப்போஸ் இது பார்க்கலன்னா அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோட் இது வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பானிஷ் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். என்ன ஃபர்ஸ்ட்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யன் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போத் ஸ்பானிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் எடுத்திருக்காங்க. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னா எஸ் இன்டர்செக்ஷன் ஆர்னு எஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போத் ஸ்பானிஷ் அண்டு ரஷ்யன், அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் அண்ட் ரஷ்யன் எடுத்தவங்க எல்லாத்தையும் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் கிவன் டேட்டா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 2092 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேக் அட்லீஸ்ட் ஒன் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் எஸ் ஆஃப் எஸ் யூனியன் எஃப் யூனியன் ஆர். ஸோ இது கிவன் டேட்டா. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, calculate the number of students who taken enroll a course in all three languages. ஸோ ஆல் த்ரீ லாங்குவேஜஸ்ல என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருன்னு கேட்காங்க. ஸோ அப்போ என்னது, 3 இதுலேயும் இன்டர்செக்ஷன் ஆகிருக்கணும். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா இதுதான். எஸ் ஆஃப் எஸ் யூனியன் எஃப் யூனியன் ஆர் ஈக்குவல் டு இந்த 3 ஆட் பண்ணணும், அடுத்து இந்த 3 சப்ராக்ட் பண்ணணும், அடுத்து இந்த இன்டர்செக்ஷனை ஆட் பண்ணணும். ஸோ அந்த பார்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தா இங்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அதான் பண்ணியிருக்கோம். இது வந்து அன்னவுன்னு. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்ல இதே மாதிரி தான். தெர் ஆர் 250 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் திஸ் வந்து டேக் 410. அடுத்து வந்து 35 hours taken Java and 100 take வந்து C and 35 take in Java. ஓகே, அண்ட் 23 இதெல்லாம் போத் இதெல்லாம் இன்டர்செக்ஷன் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ் டேக் பண்ணவங்களோட இது கவுண்ட்டு. இப்போ என்ன நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, if 19 of the students has taken all 3 courses, how many of these 250 students have not taken any courses? எனி கோர்சஸ் யாருமே எடுக்காத கோர்சஸ் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு கோர்ஸ் எடுத்தவங்களோட கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் எடுத்தவங்க கவுண்ட்னா என்னது, எல்லாத்தோட யூனியன் அது கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு டோட்டலோட சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இருக்கிற டேட்டா வச்சு அந்த டேட்டா கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப் யூனியன் சி யூனியன் ஜே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுலேருந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா கிடச்சிடும். ஸோ 48 ஸ்டூடெண்ட் நாட் டேக்கன்.